எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் ஆர்டிஸ்ட் கண்ணன் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வண்டலூர் ஜூக்கு வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸு அழகாக கொட்டிகிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குங்க. ஒரு சின்ன டிராயிங் இது பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா? சான்ஸ் இல்லைங்க. நம்ம ஆர்ட் ஆங்கிளில் வண்டலூர் ஜூவை பார்க்கலாம். அப்படியே இருந்து உள்ளே போனோம்னா ஒரு என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குது போகிறதுக்கு. ஹைட்டாக இருந்தாங்கன்னா தலையில் இடிச்சிடும், லைட்டாக குனிஞ்சு தான் வரணும். செம்மையாக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லுங்க. ஆர்ட் மாதிரியே இருக்குது. உள்ளே அப்படியே போயிட்டே இருந்தோம்னா சூப்பராக இருக்குது. லயனு செம்மையாக பண்ணிடுறாங்களே, ஸ்கல்ப்சரு சூப்பராக இருக்குது. லயன் அப்படியே உள்ளே போனோம்னா சிங்க வால் குரங்கு, ரொம்ப அரிதான இதுன்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்குது, மரத்தில் ஏறி உட்காந்துருக்காங்க. அப்பா 1 2 3 இருக்குது. அதோடய வால் பாருங்க, ரொம்ப லாங்காக இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்க்கலாம். இதை பார்க்குறது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். செம்மையாக வருது பாருங்க. வாவ், அமேசிங்காக இருக்குங்க. சிங்க வால் குரங்கு இது சூப்பராக இருந்து வரும் பாருங்க. அப்படியே நம்ம இங்கேருந்து அழகாக உட்காந்துருக்கு பாருங்க. வாவ், சான்ஸ் இல்லைங்க. ஒரு சின்ன குரம் கிளைய புரட்டிக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த பக்கம் வரலாம். என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரே சத்தமாக இருக்கிறதால வாய்ஸ் ஓவரில் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இங்கேருந்து இன்னொரு குரங்கு சிம்பன்சி இருக்குது, அதை பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நடப்பாதை இருக்குது, செமையாக இருக்குங்க. அது லைட்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது, நடந்து போகலாம். இந்த இடம் தான் அது, பார்த்தீங்களா? என் ஃபேஸில் இருந்து போகுது பாருங்க, பியூட்டிஃபுல். நீங்களும் வந்து இதை என்ஜாய் பண்ணலாம். பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குளம் இருக்குது, சூப்பராக இருக்கு பாருங்க. இதிலேருந்து நம்ம அப்படியே அந்த குரங்கை பார்க்க போகலாம். போயிட்டுருக்கு. ஒரு கப்புள்ஸ் இன்னும் பார்த்துட்ருக்காங்க, ட்ராயிங்காக போடலாம். அப்படியே உள்ளே போனோன்னா போயிட்டே இருக்கு பாருங்க. ஒரு பெருசு ஒரு சின்னது இருக்குது, 2 விளையாண்டுக்குது, போயிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குங்க. நல்லா க்ரீனாக இருப்பாருங்க, பாரு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அந்த சைடு போகுது, சூப்பருங்க. ஓ, மறைஞ்சிரும் போல இருக்கு. ஓகே, நாம் வந்து இன்னொரு குரங்கு இருக்குது, அதை பார்க்க போகலாம். இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா இங்கே ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் போகலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங் மாதிரியே இருக்குது. பம்பூன், அது சரி, பம்பூனுக்கு தப்பாக சொல்லிட்டேன். சூப்பராக இருக்குங்க, லேண்ட்ஸ்கேப்பு செம்மையாக இருக்குது. ஆனால் இங்கே ஒன்றும் இல்லை. குரங்கு இருக்கா? பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், மறைஞ்சிருக்கு, அந்த பக்கம் இருக்குது, தெரியல நமக்கு, விசிபிலிட்டி இல்லை. பா, என்ன கலர் பார்த்தீங்களா?
ஆர்டிஸ்டாக இருந்தால் அதை வரையணுங்க. செம்மையாக இருக்கும். 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. சூப்பராக அந்த குழந்தை நடந்து போகுது பாருங்க. அப்படியே நம்ம ட்ரா பண்ணுவோம். உள்ளே போய் பார்க்கலாம். செம்மையாக இருக்குல்ல அது. கண்டுக்காதீங்க. ஓகே, அப்படியே போயிட்டே இருந்தோம்னா மயில் வருது. போய் பார்ப்போம். ரெண்டு கப்புள்ஸ் பார்க்குறாங்க. அப்படியே உள்ளே போகலாம். மயில் பியூட்டின்னா அது மயில் தாங்க, சான்ஸே இல்லைங்க. 2 மயில் இருக்குது, ஜென்ஸு. கீழே நிறைய கேர்ள்ஸ் இருக்குது. தன்னை சுத்தப்படுத்திகிட்டு இருக்கு ஒரு மயில். ஒன்று பார்க்குது நம்மளை. சூப்பராக இருக்கு இல்லையா? வாவ். அமேசிங்காக இருக்குங்க. அப்படியே நம்ம வெளியே வரலாம். இங்கே ஒரு வழி இருக்குது. ஓ, அங்கே ஒரு மான் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். ஓ, மயிலும் இருக்குது. ஓகே ஓகே, நம்ம அந்த வழியாக போய் பார்ப்போம் இங்கே என்ன பண்ணுதுன்ட்டு. ஓ, சாப்பிட்டுட்ருங்க, எதுவும் சாப்பிட்டுட்ருக்கு. போய் பார்ப்போம். உங்களுக்கு தெரியுதா? பாருங்களேன். ஓ, ரெண்டுமே சேர்ந்து சாப்பிடுவேங்க. சான்ஸே இல்லை. நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. மயிலும் மானும் சேர்ந்து சாப்பிட்றது. ஓ ஓ, அந்த பக்கம் வரவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. போகுது. பா, டெய்லில் என்ன கலர்ஸ் பார்த்தீங்களா? நெக்லையும் டெய்லையும் சான்ஸே இல்லைங்க. க்ரீன், ப்ளூ. ஜொலிக்குதுங்க. அப்படியே அந்த லைட்டிங் அதுக்கு மேலே பட்டு ஜொலிக்குது பாருங்க. அந்த பக்கம் நின்றுட்டுருக்கு. இந்த மான் பாருங்கள் சாப்பிட்டுட்ருக்கு. அந்த குட்டி பையன் போய் தொடுறான், அதை கண்டுக்கவே இல்லை. இதை பார்த்துட்டு எனக்கும் ஒரு ஆசை, ஒரு தொடலாமான்ட்டு ட்ரை பண்ணலாம். ஓடிடுமோன்ட்டு ஒரு பயம் இருந்தாலும் தொடக்கூடாது. கிட்ட தான் போய் பார்க்கணும். தொடுறது தப்பு. வனவிலங்குகளை தொட்டு பார்க்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை. சின்ன பையன் மாதிரி நானும் மாறிட்டேன். சாரிங்க. பா, சான்ஸே இல்லைங்க. அதனுடைய தோல் பாருங்களேன். ஸ்கின் வந்து அப்படியே பட்டு மாதிரி இருக்குங்க. தொட்ட உடனே சில்லுன்னு அப்படியே கோல்டாக இருக்குது. பட்டு மெத்த மாதிரி இருக்குது. சான்ஸே இல்லைங்க. அமேசிங்கான ஒரு தருணம் அது. ஓ சாரி. செம்மையாக இருக்குங்க. அந்த பையன் வந்துட்டான். ஓகேங்க, நம்ம இதோட இந்த இதை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். தேங்க்யூ.